Hello guys, welcome to b4u. கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் வாட்டர் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரோஸ் வாட்டர்னு சொன்னோன்னா நிறைய பேர் வீடியோ கட் பண்ணிட்டு போகிற உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அப்படி பண்ணாதீங்க. உண்மையிலே இந்த வீடியோவில் அதாவது இந்த ஒரு பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிக அளவில் உள்ள ப்ராஃபிட் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் தான். இது வந்து நம்ம வீட்டில் வச்சே கூட பண்ணலாம். அது மாதிரி பெண்கள் கூட அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதில் எந்த மாதிரியாக நம்ம வந்து மார்க்கெட் பண்ணால் அதிகமான ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிற கொண்டு எல்லா விதமான டீட்டெயிலும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற மூலிமா உங்களுக்கு வந்து உண்மையிலே இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அது மாதிரி இந்த பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பிஸ்னஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாட் ரோஸ், அதாவது பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரோஸ் வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து அந்த ரோஸ் பூ வந்து கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா நான் நார்மலான நம்ம மாலைக்கு யூஸ் பண்ணுற ரோஸ் பூ தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ரோஸ் பூவில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டல்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுங்க. அதாவது அந்த இதழ் ரோஜாவில் உள்ள அந்த இதழை மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும். அதில் உள்ள சீடு, அதுக்கப்புறம் அந்த காம்பு, அந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து தூர போட்டுடலாம். அந்த ஃபஸ்ட்டு அந்த ரோஜாவில் உள்ள அந்த இதழை மட்டும் பிரித்து எடுத்துக்கோங்க. நாட் ரோஸ் வாங்கிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ரோஸ் வாட்டருக்கு வந்து நம்ம நாட் ரோஸ் தான் யூஸ் பண்ணணும், இந்த ரோஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துட்டேன் அந்த ரோஸ் பூலேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட் வந்து அந்த சைடு போட்டேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன திராஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த திராஸை பற்றின டீட்டெயில் வேணால் சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த திராஸில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த ஜீரோவாக ஆக்கிக்கோங்க. அப்படின்னா அந்த பாத்திரத்தோட வெயிட் வந்து மைனஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் பெட்டல்ஸ் வந்து அதில் போடுங்க. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ ரோஸ் பெட்டல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 15 கிராம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெஷர் ஆகிட்டு இருக்குது திராஸில் பார்த்திங்கன்னா. இப்போ வந்து ஓவரால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிராம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கடைசி சொல்கிறேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நான் கடைசியாக சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு 50 கிராம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் வந்து இதில் வந்து ஊற்றணும். ஸோ வாட்டர் வந்து எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா 1200 ml, அதாவது 1.2 லிட்டர் வந்து நம்ம வாட்டர் எடுக்க போகிறோம். ஸோ அந்த வாட்டர் வந்து அப்படியே வந்து நீங்கள் அந்த பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கிடலாம். அந்த பாத்திரம் வந்து கரெக்டாக ஃபில் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக எல்லா வாட்டரையுமே வந்து உள்ளே ஊற்றிங்க. அதாவது 1.2 லிட்டர் வாட்டர் வந்து 15 கிராம் ரோஸ் பெட்டல்ஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து இந்த ரோஸ் பெட்டலாக இருந்தாலும் அதாவது பன்னீர் ரோஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எனக்கு கிடைக்காதனால தான் நான் அந்த ரோஸ் பூ யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். பட் ஆனால் இதுலேயும் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் மேலே மிதந்துக்கிட்டு இருக்கும். அதை வந்து நல்லா தண்ணிக்குள்ள வந்து டிப் பண்ணி விட்ருங்க. இல்லைனா அது வந்து நம்ம சூடு பண்ணும்போது மேலேயே இருக்கும். அதனால் அந்த எசன்ஸ் வந்து உள்ளே இறங்காமல் போயிடும். அதனால் நல்லா தண்ணிக்குள்ள வந்து முக்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லத்தையுமே வந்து தண்ணியில் வந்து முக்கியாச்சு. ஸோ கடைசியில் டோட்டலாக எவ்வளோ வந்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 1200 கிராம் வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் மூடி கூட போட்டுக்கலாம். மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லேருந்து வர்ற அந்த ஆவி வந்து உள்ளே இருந்துக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் கேப் போடும்போது வந்து வெளியே போயிடும். அதில் உள்ள அந்த எசன்ஸ், அதாவது ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் ஆகிறக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள ஆவியும் வந்து உடனே வந்து வாட்டராக மாதிரி கீழே வந்து அதே இதுக்குள்ளே வந்து டெபாசிட் ஆகிடுறதுனால நமக்கு வந்து எந்த வேஸ்டேஜும் ஆக போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து மேலே தூக்கி வச்சிடலாம். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அதாவது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். அந்த ரோஸ் வாட்டர் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து ரோஸ் வாட்டர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான ஹீட்டில் வந்து வைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து அது ஹீட் ஆயிரும். அப்போ வந்து அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இறங்காது. ஸோ நல்ல ரோஸை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ரோஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் வந்து பண்ணும்போது உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அந்த ரோஸா பூவில் எல்லா எசன்ஸுமே வந்து இறங்கிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அந்த மேலே உள்ள பாத்திரத்தை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அந்த ரோஸ் பூ வந்து எந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு ஹீட் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவராக வந்து வந்திருக்கு. அதில் உள்ள அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாட்டரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிருச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நான் வீடியோக்கு அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து உடனே அதை வந்து வடிகட்டுறேன். ஒன் டே நைட்டு வந்து நீங்கள் வச்சுட்டு மறுநாள் தான் வந்து இதை வந்து நம்ம வடிகட்டி நம்ம பேக்கிங் பண்ணணும்.
ஸோ ஒன் டே நைட் வந்து நம்ம இது வந்து வைக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி ஒரு 10 லிட்டர் அந்த மாதிரி தயார் பண்ணுங்கள். ஒன் டே நைட் வந்து வச்சிருச்சு மறுநாள் அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ணலாம். நைட்டு வைக்கும்போது அந்த ரோஸ் வாட்டர் வந்து நல்ல ஒரு கேப் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒன் டே நைட் கழிச்சு தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். எனக்கு இப்போ உடனே நான் உங்களுக்கு வீடியோ காட்டணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் உடனே வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். நான் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதை எடுத்து போட்டு மறுபடியும் வச்சுருவோம் ஒன் டே நைட்டு. ஸோ இப்போ வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் அந்த கலர் வந்து உங்களுக்கே தெரியும், அந்த ரோஸோட கலர். இப்போ நான் வந்து நாட் ரோஸ் யூஸ் பண்ணாதனால இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது அந்த வாட்டர். நீங்கள் வந்து அந்த நாட் ரோஸ், அதாவது ரோஸ் கலரில் இருக்கும். இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ரோஸ் கலரில் இருக்கிற அந்த நாட் ரோஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலர்லேயே நமக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ரெட் ரோஸ் யூஸ் பண்ணதுனால பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்குது. நீங்கள் ரோஸ் கலரில் உள்ள அந்த நாட் ரோஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நீட்டாகவும் இருக்கும் வாட்ரு. இப்போ வந்து பாட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் பெட் பாட்டிலுக்கு உண்டான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பற்றி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரோஸ் வாட்டருக்கு உண்டான அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து நான் வந்து ஊற்றுறேன். ரோஸ் வாட்டரை பாட்டில் பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த ரெட் கலர், லைட் ரெட் கலரில் வந்து இருக்குது ரோஸ் வாட்டர். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரோஸ் கலரில் இருக்கும்போது கேப் வந்து நீங்கள் ரோஸ் கலரில் சூஸ் பண்ணிக்கோங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நம்மளோட ரோஸ் வாட்டர் வந்து ரெடி ஆகிருச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து செய்முறை. இதில் எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஸோ பேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் நமக்கு. மேலே வந்து நீங்கள் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்ட வேண்டியது இருக்கும். அது பற்றின வீடியோட இது வேணால் நீங்கள் ஃபினைல் மேக்கிங் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த ஸ்டிக்கரிங் பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மேலே ஐகார்டில் லிங்க் தரேன், இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ரோஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கடைசியாக வந்து அந்த பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணுறோம். அது ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் சிங்க் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இப்போ பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய பேக்கிங் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த கேப்போடு சேர்த்து சீல் பண்ணுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வச்சு நம்ம சீல் பண்ணியிருப்பாங்க. இந்த சீலிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கை வந்து ஓப்பன் பண்ணாத மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செகண்ட் இமேஜில் பார்க்கலாம், அந்த க்ரீன் கலர் பாட்டில் வந்து ஒரு சின்ன பேக்கில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த ரோஸ் வாட்டர் நம்ம ஃபில் பண்ண அந்த பாட்டில் வந்து பேக்கில் போட்டுட்டு, நான் பக்கத்தில் இமேஜில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, ஹீட் சீலிங் மிஷின். அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹாட் ஏர் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாட் ஏர் கன் வந்து நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு இதை வந்து ஆன் பண்ணும்போது அதில் உள்ள காற்று வந்து கொஞ்சம் சூடான காற்றாக வரும். ஸோ நம்ம வந்து அந்த ரோஸ் வாட்டர் ஃபில் பண்ண அந்த பாட்டில் வந்து அந்த ஷ்ரிங்க் ஃபிலிம் அதை சொல்லுவாங்க. அது வந்து கேரி பேக் கிடையாது, அதாவது பிளாஸ்டிக் பேக் கிடையாது, ஷ்ரிங்க் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிலிம்குள்ளே வந்து நம்ம அந்த பாட்டிலை வச்சுட்டு நம்ம அந்த ஹீட் சீலிங் மிஷினால் லைட்டாக ஃபுல்லாக சுற்றி வந்து அந்த காற்றை வந்து ஹாட்டான காற்றை அடிக்கும்போது அந்த ஃபிலிம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இமேஜில் பார்க்குற மாதிரி ஃபுல்லாக சீல் ஆயிரும். இது பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூடியூப்ஸில் வந்து நிறைய வந்து வீடியோஸ் இருக்குது இதை பற்றி. அதாவது ஷ்ரிங்க் ஃபிலிம் வச்சு எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோஸ் வந்து நிறையா இருக்குது. அதை சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணும்போது உங்களோட பார்வை, அதாவது உங்களுடைய அந்த ரோஸ் வாட்டரோட லுக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டிஸ்பிளே பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கையில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரா ரோஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது மூலதனம் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 500 ருபீஸ் வரைக்கும் நம்ம ரோஸ் பூ வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் சொன்ன அந்த நாட் ரோஸ் வந்து இப்போ சைடில் இருக்குது பார்த்திங்களா, அதாவது பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பெட் பாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இப்போ இமேஜில் பார்க்குற மாதிரி தான் அந்த பெட் பாட்டிலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 ரூபா வரைக்கும் வருது. ஸோ நம்ம வந்து ஒரு 100 பெட் பாட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு 300 ரூபா வரும் பிகினிங்கில். அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 100 ருபீஸ் வரைக்கும் செலவாகும். அதுக்கப்புறம் சிங்க் ஃபிலிம், நீங்கள் சிங்க் ஃபிலிம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சிங்க் ஃபிலிம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க் ஃபிலிம் வந்து 500 ரூபாய்க்கு வாங்கணும். அதுக்கப்புறம் ஹாட் ஏர் கன்னோட ரேட் வந்து ஒரு 700 ரூபா வரும். ரெண்டு சேர்த்து ஒரு 1200 ரூபா வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் செலோ டைப் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கேப்பை மட்டும் நம்ம கவர் பண்ணுறதுக்கு செலோ டைப் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங் ஃபிலிம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 2000 ருபீஸ் வரைக்கும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். சப்போஸ் அது யூஸ் பண்ணாத பட்சத்தில் நமக்கு 1000 ருபீஸ் வரைக்கும் இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து வீட்டிலே இருந்து பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஹை லெவல் ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான் அந்த ரோஸ் வாட்டர் மேக்கிங். இதை பற்றி இவ்வளோ கிளியராக வந்து வீடியோஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படின்னு வரும்போது நமக்கு 1 லிட்டர் ரோஸ் வாட்டர், அதாவது நம்ம 1200 ml வந்து தண்ணி வந்து வைக்கிறோம். அது வந்து எவாப்ரேட், அதுக்கப்புறம் அந்த பெட்டல்ஸில் போகிறது அந்த மாதிரி கழிவுகள்லாம் போக போக நமக்கு 1 லிட்டர்லேருந்து 1.100 அதாவது 1.1 லிட்டர் வரைக்கும் நமக்கு ரோஸ் வாட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து
ரூ. 30 வந்து நமக்கு செலவாயிருக்கு 1 லிட்டர் ரோஸ் வாட்டர் வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு. ஸோ பாட்டில் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரூ. 2லேருந்து ரூ. 3 அந்த ரேஞ்சில் வந்து பாட்டிலோட காஸ்ட் வரும். ஸோ ரெண்டும் சேர்த்து வந்து நமக்கு ஒரு ₹20 வரைக்கும் செலவாகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10 பாட்டில் ஃபில் பண்ண போகிறோம் 100 ml வச்சு. ஸோ 100 ml வச்சு 10 பாட்டில் ஃபில் பண்ணும்போது நமக்கு 10 பாட்டிலோட ரேட் அண்ட் ஸ்டிக்கரோட ரேட் வந்து நமக்கு ₹20 வரைக்கும் வந்துடும். ஸோ 10 பாட்டில் வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு நமக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ₹50 செலவாகுது. 10 பாட்டில் ரோஸ் வாட்டர் வந்து நம்ம தயார் பண்ணி அதை பேக் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் ₹50 வரைக்கும் செலவாகுது. இது வந்து 50 to 60, 70 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அதுக்கு மேலே அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கல நீங்கள் சேல்ஸ் வந்து 100 ml பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம நார்மலாக ஒரு பிராண்டடான ஒரு ரோஸ் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ₹55 60 வரைக்கும் 120 ml வந்து சேல் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் பிராண்டடான ரோஸ் வாட்டர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ₹25 அப்படின்ற ரேட்டுக்கு வந்து நம்ம ஹோல்சேலர்ஸ் கொடுக்கலாம். அவங்கள வந்து ஒரு ₹30 வரைக்கும் நம்ம சேல் பண்ண சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் உள்ள இடங்களே ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 10 பாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ₹250 வரைக்கும் ஒரு பாட்டிலுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 250 ஒரு பாட்டில் வந்து நம்ம சேல் பண்ணுறோம். அதாவது 10 பாட்டில் வந்து ₹250 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம். அதில் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹50 போகுது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 பாட்டிலுக்கு நமக்கு ₹200 ப்ராஃபிட் கிடைக்கும். ஒன் டே வந்து நம்ம டார்கெட் வந்து ஒரு 20 லிட்டர் வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். 20 லிட்டர் வந்து ரோஸ் வாட்டர் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு 200 பாட்டில் வரும். 200 பாட்டிலுங்கிறது ஒரு சின்ன அளவு குவான்டிட்டி தான். நம்ம வந்து கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சப்ளை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஈஸியாக வந்து 200 பாட்டில் ஒரு நாளைக்கு நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட டிமாண்ட் வந்து இப்போ அதிகமாகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ ஃபேஷியல் பண்ணுற இடங்களையாக இருக்கட்டும், சலூன்ஸ்லேயே இருக்கட்டும், நிறைய பியூட்டி பார்லர்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ரோஸ் வாட்டர் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உள்ள மக்கள் மத்தியில், அதாவது கேர்ள்ஸாக இருக்கட்டும், மென்ஸாக இருக்கட்டும், யாருனாலும் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப்புக்கு முன்னாடி பண்ணக்கூடிய அதாவது என்ன சொல்கிறது, மூஞ்சில் உள்ள அந்த அழுக்குகளையும் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் வந்து இந்த ரோஸ் வாட்டர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வாட்டர் வந்து நிறைய இடங்களில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது வந்து சேல்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். 20 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாள் நம்மளோட டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ₹200 × 20 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பெர் டே வந்து 4000 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ 1 மந்த்துக்குன்னு பார்க்கும்போது நமக்கு ₹1,20,000 இந்த ஒரு பிஸ்னஸில் கண்டிப்பாக நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். 1 லேக்லேருந்து 1.2 லேக் வரைக்கும் நம்மளால் இந்த ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து சேல்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணலாம் நம்மளோட ப்ராடக்ட்டை. ஏன்னா மிச்ச ரோஸ் வாட்டர்ஸோட நம்ம பேக்கிங் வச்சு தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து சேல்ஸ் வந்து கொண்டு வர முடியும். பேக்கிங் அண்ட் நம்மளோட குவாலிட்டி நல்ல லெவலோட குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஹோல்சேல் ஷாப்ஸ், அதாவது நிறைய இடங்கள் இந்த சின்ன கடைகளுக்கு வாங்கிட்டு போவாங்க, அந்த மாதிரி ஹோல்சேல் ஷாப்ஸில் நம்ம வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர்ஸ், அதாவது நிறைய பியூட்டி பார்லர்ஸ் இருக்கும். உமன்ஸ்க்காக இருக்கட்டும், மென்ஸுக்காக இருக்கட்டும், யாருக்கானாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பியூட்டி பார்லர்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக போய் கான்டெக்ட் பண்ணி அவங்ககிட்ட நமக்கு வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரி பேக்கிங்கில் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்ஸ் சலூன்ஸ், அதுக்கப்புறம் இப்போ வந்து கோயில்கள்லாம் கூட வந்து ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமான வந்து ரோஸ் பூ வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம வந்து அதாவது நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு வச்சு நம்ம ஒரு 10 ரோஸ் பூ வந்து 100 ml ரோஸ் வாட்டருக்கு வந்து ஒரு 10 ரோஸ் பூ வந்து போடுறோம் அப்படின்னா இப்போ டெம்பிளுக்கு யூஸ் பண்ணுற அந்த ரோஸ் வாட்டரில் வந்து நம்ம வந்து கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து ரோஸுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு எசன்ஸ் கூட வெளியே கடைகளில் கிடைக்கும். அந்த ரோஸ் எசன்ஸை கூட நம்ம வாங்கிட்டு வந்து வாட்டரில் அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணலாம். ஸோ டெம்பிளுக்கு உண்டான ரோஸ் வாட்டர் வந்து அப்படி தான் பேக் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ரோஸ்லாம் நம்ம வந்து தனியாக வாங்கி நமக்கு கோயிலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக எசன்ஸ் இருக்குது, அதாவது ஸ்மெல் மட்டும் வரும். ஸோ அந்த மாதிரி எசன்ஸ் வாங்கிட்டு வந்து அதை வாட்டரில் டேரெக்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணி கோயில்களில் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி தான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து சேல்ஸ் ஆனவுடான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிக லெவல் ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான் இந்த ரோஸ் வாட்டர் பிஸ்னஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே b4u சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்தா அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம்.